எனக்கு கிடைச்ச மாதிரி அப்பா உலகத்துக்கே கிடைக்காது அப்படின்னு உலகத்துக்கு நீங்க சொல்ல வரணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன கேட்டா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், அப்பாக்கே தெரியாது அந்த விஷயம். அப்பாவுக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டு 17 வருஷமா குழந்தை கிடையாது. என்ன அடாப்ட் பண்ணி தான் வளர்க்குறாங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும். ஆனா இது வரைக்கும் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க எங்க அப்பா. இதில் வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். தத்தெடுத்து வளர்த்தாங்களா? அவருக்கு நான் ஒரு அடாப்ட் சைல்டு தான். அதனால தான் சொல்றேன், எங்க அப்பா மாதிரி ஒரு அப்பா இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது. ஒரு 5 இயர்ஸா தான் தெரியும் எனக்கு. நான் இது வரைக்கும் அப்பா கிட்ட காமிச்சிக்கிட்டே இல்லாத. அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும்ன்றது அவருக்கு தெரியாது. இப்போ ஒரு ரிலேட்டிவ் ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்லி தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அப்பானாலே பெரிய ஸ்பெஷல் தான் பொண்ணுங்களுக்கு முக்கியமாக. எல்லா அப்பாவுமே நல்ல அப்பான்னு நான் சொல்ல மாட்டேன். சில பேர் வந்து கொஞ்சம் தப்பாகவும் இருக்கலாம். ஸோ எல்லாமே நல்லவங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. எங்கள் அப்பா எனக்கு எப்படி ஸ்பெஷல் அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் அப்பா வந்து நினைவு தெரிஞ்ச வயசுலேருந்து இது வரைக்கும் இப்போ வரைக்குமே ஒரு ஸ்லிப்பரே போட மாட்டார். எவ்வளோ வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கல் மேடு பள்ளம் எது இருந்தாலும் பரவாயில்ல, அவர் இவ்வளோ வருஷம் வந்து நடந்தே தான் ட்ராவல் பண்ணார். ஸோ செருப்பு இல்லாமல். அது வந்து அடிக்கடிக்கு யோசிக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் எங்கள் அப்பா செய்கிற வேலை வந்து கல்லடிப்பாங்க, அந்த பார்க்கிங்லாம் போடுவாங்க, அந்த கல்லடிப்பாங்க. சாப்பிடும்போது கையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கொப்பளமாக இருக்கும் ஒரு மாதிரி. அதெல்லாம் நினைக்கும் போது அவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். ஸோ இப்போயுமே அவர் தூங்குறதும் கம்மி. ஸோ எல்லாமே அவருக்கு வந்து அவர் லைஃப் அப்படியே ஆயிடுச்சு. நானும் யோசிப்பேன், ஒரு பொண்ணாக இருந்து எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி யோசிச்சிருப்பேன், நிறைய வாட்டி அதுக்காக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ ஏதாச்சும் ஒன்றுத்துலையாச்சும் நமக்கு சக்ஸஸ் வராதா? நம்ம அப்பாவுக்கு அப்பா வந்து சொல்கிறது, அப்பா வந்து சாகிறதுக்குள்ளே அவருக்கு ஏதாவது பண்ண மாட்டோமா அப்படின்ட்டு இருக்கும். நான் வந்து நிறைய ஃபஸ்ட்டெல்லாம் ரீல்ஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ எமோஷ்னல் சீன்ஸ்லாம் பண்ணும்போது நான் வந்து சில பேர் வந்து தைலம் போடுவாங்க, சில பேர் வந்து வெங்காயம் போடுவாங்க. ஆனால் நான் அதெல்லாம் போட மாட்டேன். கண்ணை மூடி எங்கள் அப்பாவை நினைப்பேன், அவர் பட்ட கஷ்டம்லாம் நினச்சிட்டு இருப்பேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் எங்கள் அப்பா பற்றி சொல்லணுன்னா. ஸோ இப்போ வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே நான் பண்ணதில்லை ஒரு பொண்ணாக. ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பண்ணணும். சின்ன வயசுலேயும் கஷ்டப்பட்டு இருந்தார், இப்போயுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார். அவர் படிக்க கூட இல்லை, படிக்கிற வயசில் வேலைக்கு போனார், இப்போயுமே ஓடிட்டு தான் இருக்கார். ஸோ இதுக்கான தீர்வு கிடைக்கவே இல்லை. எங்கள் அப்பா வந்து அவருக்குன்னு எதுவும் வாங்கிக்க மாட்டார், அவருக்கும் எதுவும் பண்ணிக்க மாட்டார். அதே மாதிரி தான் இப்போ என் ஹஸ்பண்டும் இருக்காங்க. ஸோ அப்பாங்களே இப்படி தானே. ஓகே, உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பா உங்களுக்கு எதில் ஸ்பெஷல்? உங்கள் அப்பா உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு உங்கள் அப்பா பற்றி ஸ்டோரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஓகே.